ஆர்சி புக்கு. லைசன்ஸ்லாம் இருக்கு சார். இப்போ இவங்க போட்ட ரீசன் வந்து லைசன்ஸ் இல்லன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா வண்டியில ஒரு முன்னாடி இருக்கிற அந்த நம்பர் பிளேட் மட்டும் தான் இல்ல. அதுக்கு டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட் 500 ரூபா தான் போடணும். ஆனா அவங்க மாத்தி போட்டேன்னு அவங்களே சொல்றாங்க. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சார். டெலீட் பண்ணலாம் அவங்க நினைச்சா. டெலீட் எப்படி பண்ண முடியுங்க? நீங்க அது உங்க தப்பு. அதான் சொல்றது இல்ல. நீங்க மாத்தி போட்டீங்க தானே. நீ மாத்திலாம் போடல. நீ நான் காட்டாதுக்கு இந்த அது எப்படி சார்? நீங்க பாருங்க. நீங்க வந்து நாட் பிடிச்சு டிரைவிங் லைசென்ஸ் போடுங்க. உங்க கண்ணு முன்னாடி லைசென்ஸ் காமிச்சிட்டேன். மட்டும் தான் காமிச்சேன். ஆர்சி புக் காமிக்கல. இப்பதானே சார் காமிச்சேன் ஆர்சி புக். இப்பதான் நீ காமிச்ச. அப்பமா காமிக்கல. ஆர்சி புக் காமிச்சது. நீ இன்னும் மேல கொண்டு இன்னொரு நம்பர் பிளேட் போட்டா தான் செய்ய வேண்டியது. நீ எங்கனால போய் பாரு. என்கிட்ட காமிக்காமல நீ என்கிட்ட காமிக்கல. ஒரிஜினலா காமிக்கல. சார் ஒரிஜினலா என்கிட்ட காமிச்சியா? சார் நான் நீங்க வந்து ரெண்டு போட்டதுக்கு ரீசன் வந்து நீங்க நம்பர் பிளேட் இல்லன்னு சொன்னீங்க. இப்போ மாத்துறீங்களா சார்? என்ன சார் இது? சொல்லுங்களே. நம்பர் ஒண்ணுன்னா சொல்றீங்க சார். நான் வந்து நீங்க மாத்தி போட்டீங்க. மாத்தி போட்டீங்கன்னா சாரி சார் நீங்க சொல்லுங்க. சரி போட்டேன் அப்படின்னு. நான் பத்தி இது பண்ணிக்கலன்னு கேட்டிருக்கு. எல்லாம் பண்ணி ரிமூவ் பண்ணி தான் ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. சொல்லாத கேளு சார் கேக்குறேன். இன்னும் நான் அத சொல்லி தம்பி இதுல போட்ட பிறகு ஒண்ணும் செய்ய முடியாது சார். 1000 ரூபாய் சார். 3000 ரூபாய் வரைக்கும் நீ கெட்டாம இருப்பா. உன்னை யார் கெட்ட சொல்றா? சார் அதுக்கு 4000 ரூபாய் இருக்க முடியுமா? விக்கும்போது அந்த ரூபாய் கழிச்சிட்டு தான் சார் இது பண்ணுவாங்க. யார் இது பண்ண சொல்றா? நீ சொன்ன கேட்கணும். இல்ல இப்ப அதுக்கு சேர்த்து போட்டு நீ மத்த நான் பேச விடுங்க. அதுவே இருக்கட்டும். அதையும் பேஸ் பண்ணிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணாம் சார். ஒன்றும் வேண்டாம். நீ போ. நீ போ. என்ன சார் நீங்க அப்போ அது நீ ஒன்றும் இது பண்ண வேண்டாம் சார். நீங்க என்ன சார் சொல்றீங்க? இது என்ன சார் நியாயம்? நீங்க நம்பர் பிளேட் இல்லன்னு சொல்றீங்க. அதுக்கும் போட்டேங்கிறீங்க. ஃபைனல் போட்டுக்கிட்டே இருக்கீங்க சார். ஆளாளுக்கு இதை இப்போ வந்து கேட்கறனால சொல்லு. இது சார் கேட்டதுக்கு நீங்க வந்து தவறு இருந்தா கூட நீ நாட் ப்ரொடியூசிங் போட்டு நீங்க சொல்றீங்களே. இப்போ ஒன்றும் இது பண்ணல. உனக்கு வந்து ஏற்கனவே கண்டம் போட போய் தான் அது டபுளா விழுந்திருக்கு. நான் கூட ஆன் தி ஸ்பாட்ல நீங்க போடுறது தான் சார். அது என்ன ரீசனோ அதுதான் சார் போட முடியும். மாத்தி சொன்னீங்கன்னா என்ன சார்? நான் மாத்திலாம் ஒன்றும் சொல்லலை. கோயில்பட்டியில பேட்டையில ஒரு கேஸ் வந்துருக்கு முன்னாடி. இது யார் வண்டி எடுத்துட்டு போனா? இந்த இதுக்கு முன்னாடி யாருமா எடுத்துட்டு போனா? நான் அந்த 500 ரூபாய் இதுன்னு இது பண்ணி விட்டது. எந்த 500 ரூபாய்? இல்ல உனக்கு ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கு. அதனால தான் இது ட்ரிபிள் ஆயிட்டு. 500 ரூபாய் நம்பர் சொல்றேன் கேளுமா. லைசென்ஸ் 500 ரூபாய் நான் சொல்றேன் கேளு பிரதர். 500 ரூபாய் நினைச்சு நம்ம போட்டது. 500 ரூபாய் நீ கெட்டாம இருக்கனால அந்த 1500 ரூபாய் விழுந்து. நீங்க வந்து லைசென்ஸ்க்கு பதிலா நம்பர் பிளேட்டுக்கு பதிலா லைசென்ஸ் போட்டீங்களா? நாட் ப்ரொடியூசர் போட்டுருக்கு. அது 500 ரூபாய் தான் விழும். புரியுதா? அது வந்து நீ கெட்ட